வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு போற அந்த டிரான்சிஷன் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கும் அப்படிதாங்க. ஆனா, எப்பவுமே ஒரு வாடகை வீட்ல இருந்து மாறும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அந்த வீட ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த வீட்ல அந்த மாரி எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. சொல்லப்போனா இந்த வீடு தான் எங்களுக்கு ரொம்ப லக்கி ஹோம். ஏன்னா பேபி இல்லாம ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நான் கன்சீவ் ஆனேன். அதே மாதிரி என்னோட யூடியூப் ஜர்னியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதும் இந்த வீட்ல இருந்து தான். ஆனா ஏன் அந்த ஃபீலிங் இல்லன்னா, இப்ப நாங்க இருக்கிற ரெண்டல் வீட்டுக்கு மேலே தான் நாங்க ஓன் ஹவுஸ் வாங்கியிருக்கோம். அதனால எதுவுமே சேஞ்ச் ஆக போறதில்ல. ஜஸ்ட் டோர் நம்பர் தானே அப்படின்ற அந்த ஃபீலிங்கா என்னன்னு எனக்கு புரியல. சோ பாத்தீங்கன்னா, கதிர்குட்டி, நான் அப்புறம் மாமனார் 3 பேருமே கிச்சனுடைய அந்த கவுண்டர் டாப்ப ஒட்டி நம்ம வால் டைல்ஸ் போடுவோம்ல, அது மட்டும் பெண்டிங் இருந்தது. அத வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் கீழ்கட்டளை வரைக்கும். போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோங்க. அந்த ஒர்க் மட்டும் தான் கிச்சன்ல பெண்டிங் இருக்கு. மத்த எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது கதிர்குட்டி ஆட்டோலயே அப்படியே தூங்கிட்டே வந்துட்டான். டின்னருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ப்ரோக்கோலி சீசன் போல இருக்கு. நெறைய பிளேஸ்ல இருந்தது. சரின்னு வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. அத வந்து மட்டன் கிரேவி ஸ்டைல்லயே அதே மாரி பண்ணிட்டேன். சோ மாமனார், ஹஸ்பண்ட் 2 பேருமே வெஜிடேரியன்றதுனால, அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். கதிர்குட்டிக்கு பசி வந்துருச்சுங்க. அதனால அவனுக்கு இட்லியும் பாலும் ஊத்தி குடுத்துட்டேன். மாமனார் இல்ல ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாங்கன்னா, எனக்கு கதிர்குட்டிக்கு ஊட்டுற வேலை இருக்காது. மோஸ்ட்லி அவங்களே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அதுவே நமக்கு பெரிய டைம் சேவிங்கா இருக்கும். ஏன்னா, இந்த குட்டி பசங்களுக்கு ஊட்டுறது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ். ஸ்டீமர்ல போட்டு அப்படியே ப்ரோக்கோலிய ஸ்டீம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி ஸ்டைல் தாங்க. நானே எதிர்பார்க்கல. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா, இட்லியும் ப்ரோக்கோலி கிரேவியும் தான்.